இந்தியாவோட டெக் உலகத்துல சமீபத்துல ஒரு பெரிய புயலே அடிச்சதுன்னு சொல்லலாம். நம்ம நாட்டிலேயே உருவான ஒரு மெசேஜிங் ஆப் திடீர்னு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்துச்சு. அதோட பேர் தான் அரட்டை. அதோட ஆச்சரியமான வளர்ச்சி, திடீர்னு ஏற்பட்ட தேக்கம், அப்புறம் அதோட எதிர்காலம், இத பத்தின கதை தான் இது. 100 மடங்கு. ஆமாங்க, 100 மடங்கு. வெறும் கொஞ்ச வாரத்துல இந்த ஒரு இந்தியன் ஆப் பார்த்த டிராஃபிக் வளர்ச்சி இது. இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை சும்மா கற்பனை பண்ணி பார்க்கறது கூட கஷ்டம். சரி, இவ்ளோ பெரிய அசுர வளர்ச்சிக்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருக்கிற சில பெரிய ஆளுங்களோட பவர்ஃபுல் சப்போர்ட் தான் இருந்துச்சு. நம்ம யூனியன் மினிஸ்டர்ஸ்ல இருந்து ஆனந்த் மஹேந்திரா மாதிரி பெரிய தொழிலதிபர்கள் வரைக்கும் நிறைய பேர் இந்த ஆப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த சப்போர்ட் மக்கள் மத்தியில டிஜிட்டல் தற்சார்பு அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டை, ஒரு தேசபக்தி அலையையே உருவாக்குச்சு. அதோட விளைவு அவ்வளவுதான். மக்கள் எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? ரொம்ப குறுகிய காலத்திலேயே நம்ம அரட்டை ஆப் ஆண்ட்ராய்டு, iOS 2 ஆப் ஸ்டோர்லயுமே இந்தியாவோட நம்பர் 1 ஃப்ரீ ஆப்பா முதல் இடத்தை பிடிச்சது. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆனா எந்த ஒரு ஹைப்க்கும் ஒரு ரியாலிட்டி செக் வரும் இல்லையா? அதே மாதிரி அந்த ஆரம்ப கட்ட பரபரப்பு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் நம்ம எதிர்பார்த்தது தான். ஒரு உதாரணத்துக்கு இதோட ரேங்கிங்கே பாருங்களேன். பீக்ல இருந்தப்போ நம்பர் 1 இடத்துல இருந்த அரட்டை இப்போ கம்யூனிகேஷன் கேட்டகரியில 7வது இடத்துக்கு வந்துருச்சு. இது சாதாரண இறக்கம் இல்ல. இது ஒரு ஃபெயிலியர் மாதிரி தெரியலாம், ஆனா டெக் உலகத்துல இத ஸ்டெபிலைசேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ரேங்கிங் குறையிறது, டெய்லி ஆக்டிவ் யூசர்ஸ் கம்மியாகிறது, அந்த ஆரம்பக்கட்ட ஆர்வம் எல்லாம் தணிஞ்சு ஒரு ஸ்டேபிளான யூசர் பேஸ் உருவாகிறது. இந்த மாதிரி திடீர்னு பாப்புலர் ஆகிற ஆப்புக்கு இது ரொம்பவே சகஜமான ஒரு விஷயம்தான். அப்போ உண்மையில என்னதான் நடந்துட்டு இருக்கு? இந்த ஒரு கேள்விதான் எல்லா சோஷியல் மீடியா ஆப்புகளும் ஃபேஸ் பண்ற ஒரு முக்கியமான சவாலுக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. அந்த முக்கியமான சவாலோட பேர் தான் நெட்வொர்க் எஃபெக்ட். இதுதான் வாட்ஸ்அப் மாதிரி பெரிய பிளாட்ஃபார்ம்ஸை அசைக்க முடியாத சக்தியா மாத்துது. அதே நேரத்துல புதுசா வர ஆப்களோட வெற்றியையும் தோல்வியையும் இதுதான் முடிவு பண்ணுது. சிம்பிளா சொல்லணும்னா நெட்வொர்க் எஃபெக்ட்னா என்ன தெரியுமா? நீங்க ஒரு ஆப்பை அது மேட் இன் இண்டியாங்கிறதுக்காகவோ இல்ல அது ரொம்ப சேஃப்ங்கிறதுக்காகவோ மட்டும் யூஸ் பண்ண மாட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி, உங்க ஆஃபீஸ் குரூப், இவங்க எல்லாரும் எங்க இருக்காங்களோ அங்க தான் நீங்களும் இருப்பீங்க. இதுதான் வாட்ஸ்அப் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸோட உண்மையான, யாராலையும் அசைக்க முடியாத பவர். அதனால தான் ஏற்கனவே மக்கள் நல்லா பழகி போன ஒரு நெட்வொர்க்ல இருந்து அவங்கள வெளியே இழுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மலையை தூக்குற மாதிரி. அந்த பழக்கத்தை உடைக்க வெறும் தேசபக்தி மட்டும் பத்தாது. அதுக்கு சூப்பரான ஃபீச்சர்ஸ், தொடர்ந்து புதுமைகள், ரொம்ப முக்கியமா பொறுமை, இதெல்லாம் தேவை. சரி, இந்த பெரிய சவாலை ஜோஹோ எப்படி எதிர்கொள்ள போறாங்க? ஒரு ஸ்ட்ராங்கான ஃபியூச்சரை உருவாக்க அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம். ஜோஹோ பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான 3 பாயிண்ட் பிளானோட ரெடியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பலப்படுத்துறது. அதாவது அடுத்த தடவை ஒரு 100x வளர்ச்சி வந்தாலும் தாங்குற அளவுக்கு சிஸ்டத்தை ரெடி பண்றது. 2வது ஸ்டெப், செக்யூரிட்டி. யூசர்ஸோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? 3வது, இதுதான் கேம் சேஞ்சர்னு சொல்லலாம், ஜோஹோவோட மற்ற சர்வீசஸ், அதாவது ஜோஹோ மெயில், ஜோஹோ பே, இது கூட எல்லாம் அரட்டியை இன்டெகிரேட் பண்றது. இதனால இது வெறும் ஒரு சாட் ஆப்பா இல்லாம வேலைக்கும் சரி பர்சனல் யூஸ்க்கும் சரி ஒரு கம்ப்ளீட் பிளாட்ஃபார்மா மாறும். அப்போ இது ஒரு முடிவா பார்க்காதீங்க, இது ஒரு புது ஆரம்பம், ஒரு முக்கியமான கட்டத்தோட தொடக்கம். அந்த ஹைப்புக்கு அப்புறம் அரட்டையோட உண்மையான கதை இப்பதான் ஆரம்பிக்குது. இத ஒரு தோல்வியா பார்க்கவே கூடாது. இது ஒரு ரியாலிட்டி செக். எந்த ஒரு குளோபல் ப்ராடக்ட்டும் இந்த சைக்கிளை தாண்டி தான் போனோம். முதல்ல ஒரு பயங்கரமான எழுச்சி, அதுக்கப்புறம் உண்மையான லாயலான யூசர்ஸோட ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு வர்றது. இனிமே அரட்டையோட ஃபியூச்சர் 2 வழியில போகலாம். ஒன்னு, இதுக்கு முன்னாடி வந்த நிறைய இந்தியன் ஆப்ஸ் மாதிரி இதுவும் காணாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லனா ஜோஹோவோட பிளான் படி பர்சனல் மற்றும் ஆஃபிஷியல் கம்யூனிகேஷனுக்கு ஒரு பாதுகாப்பான இன்டகிரேட்டட் பிளாட்ஃபார்மா இது உருவாகலாம். சோ கடைசி கேள்வி இதுதான், அந்த ஆரம்ப கட்ட பரபரப்பெல்லாம் முடிஞ்ச நிலையில அரட்டை வெறும் இன்னொரு சாட் ஆப்பா மறக்கப்பட்டுடுமா? இல்ல ஜோஹோவோட இந்த திட்டங்களால சாட், பேமெண்ட்ஸ், மெயில்னு எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற இந்தியாவோட அடுத்த சூப்பர் ஆப்பா இது மாறுமா? அரட்டையோட உண்மையான டெஸ்ட் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?